ஸ்கூல் லீவ் விட்டு 2 நாள் ஆச்சு. முன்னாடியெல்லாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது அம்மா வீட்டுக்கு தான் அடிக்கடி போகிறது. இப்போல்லாம் எல்லாம் பெரிய பசங்களானதுலேருந்து அவங்கவுங்க சிட்டி எங்கே இருக்கோ அங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு வந்து இப்போ வந்து அவங்க அத்தை வீட்டுக்கு தான் வந்து போகிறா. அவங்க அத்தை பொண்ணு இருக்கிறனால அவங்க மதுரைக்கு வந்து போகிறா. என் ஹஸ்பண்ட் வந்து கூட்டிகிட்டு போய் விட போகிறாங்க. காலையில் டிஃபனை சாப்பிட்டு 2 பேரையும் அனுப்பிச்சி வச்சாச்சு. நானும் என் பையனும் தான் வீட்டில். சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இன்றைக்கி சுட சுட சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் லஞ்ச் வந்து செஞ்சுருந்தேன். முட்டை கிரேவி வந்து பண்ணியிருந்தேன். இது சிம்பிளாக செய்கிறதா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் பால் சாதம் இதுதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். தேங்காய் பால் சாதத்தோடு இந்த முட்டை கிரேவி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காயும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தது உரிச்சு வச்சுருந்தாலும் அதனால் அதை தான் வந்து புளிஞ்சு எடுத்து தேங்காய் பால் சாதம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாகவும் இருந்தது. அன்றைக்கி லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஏதாவது கேக் செய்யலான்னு முன்னாடியே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எதுவுமே செய்ய டைம் கிடைக்கல. அதோடு இல்லை செய்யறதுக்கான திங்ஸும் எதுவுமே இல்லை. இன்றைக்கி வீட்டில் இருந்தங்காட்டி கொஞ்சம் இருக்கிற பொருளை வச்சு ஒரு டீ கேக் மாதிரி ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேனில் தான் வந்து ரெடி பண்ணேன். இதுக்கு வந்து குக்கர் அவன் எதுவுமே இல்லாமல் தோசைக்கல்லில் வச்சு தான் நான் ரெடி பண்ணேன். இந்த கேக் ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். இன்னொரு ஷார்ட்ஸில் வந்து நான் போடுறேன். கேக் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராகவே இருந்தது. இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம்.